இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு செல்ல இருக்கிறோம். வழமை போல் சிறப்பு சிந்தனை வழங்குவதற்கு உம்முடன் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பல வருடங்களாக நமக்கு பங்களித்துக் கொண்டிருக்கும் கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வழியாக சிந்தனைகள் விளக்கங்கள் என்று தந்து கொண்டிருக்கும் இவரை அறிமுகப்படுத்துவது எப்படி என்று யோசித்த பொழுது எனக்கு திருமூலரின் திருமந்திரம் ஒன்று நினைவுக்கு வந்தது. அதை துணை கொண்டு உங்களுக்கு விளக்கம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சற்குணம், வாய்மை, தயா, விவேகம், தன்மை, சற்குரு பாதமே சாயை போல் நீங்காமை, சிற்பர ஞானம் தெளிய தெளிவு ஓர்தல், அற்புதமே தோன்றலாகும் சச்சீடனே. மகரிஷிக்கு வாய்த்த சீடர்களில் முன்னிலையில் நிற்பவர்களில் பழனிசாமி ஐயா அவர்களும் ஒருவர். நல்ல குணம், வாய்மை, தயவு, அறிவு, நல்ல குருவின் திருவடிதான் துணை என்ற குருவின் வழியையே தொடர்ந்து தத்துவ ஞான மெய்ப்பொருளை இறையருளை உணர்ந்ததை ஆராய்ந்து அறிந்து அதோடு நில்லாமல் மற்றவர்களும் விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு அதை மற்ற விளக்கமாக உணர்த்துவிப்பதற்கு பல சிந்தனைகளை, சொற்பொழிவுகளை எமக்கு தந்து கொண்டிருப்பவர் பழனிசாமி ஐயா அவர்கள். இன்றும் எமக்கு ஞான களஞ்சியம், கவிகளும் விளக்கமும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஞான களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய தினம் 10வது கவியாகிய குரு வணக்கம், அதில் குருவின் சேர்க்கை என்ற தலைப்பில் உள்ள கவி. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நீதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பெருவை பயனை நல்கும் என்ற அற்புதமான ஒரு குரு வணக்க பாடல். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை, 4 அம்சங்கள். இறைநிலையில் இருந்து எழுச்சி பெற்ற பரிணாமத்தில் பஞ்சபூதங்கள், பிறகு ஜீவராசிகள், இறுதியாக பூத்த மனித மலர், இவற்றிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை தேவைகளாக பல பொருட்கள், அவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய செயல்கள் அல்லது அவற்றை பெறக்கூடிய செயல்கள், ஒவ்வொரு பொருளில் அடங்கியிருக்கின்ற, அடக்கம் பெற்றிருக்கின்ற குணங்கள், அதே போல தொடர்பு கொள்ளக்கூடிய உயிர் வகைகள், அவற்றிலே உறவு, நட்பு, சமுதாயம். எனவே இந்த 4 அம்சங்கள், ஏதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு குணம் அல்லது ஒரு உயிர்,
இவை நான்கும் கலந்ததோ அல்லது ஒன்று இரண்டோ அல்லது ஏதேனும் ஒன்றோ, இவற்றை தொடர்ந்து எண்ணங்களாக ஒன்று கடந்த கால அனுபவங்கள் அல்லது நிகழ்கால செயல்பாடுகள் அல்லது எதிர்கால கற்பனைகள், இப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு தொடர் நிகழ்வாக, ஒரு திரைப்படம் போல, நாடகம் போல அமைந்திருக்கிறது. இதுல இவற்றின் தன்மைகள் எந்த அளவுக்கு நம்மிலே ஊடுருவுகின்றன என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது தத்துவத்திலே தொடர்பு கொண்டவர்கள், உண்மையான ஆன்மீகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டவர்கள், சிந்தனையிலே உயர்ந்த சான்றோர் பெருமக்கள், இவர்களுக்குத்தான் இந்த உண்மை தெரியுமே தவிர சாதாரண மக்களுடைய சிந்தனைக்கோ அறிவுக்கோ அனுபவத்திற்கோ இது எட்டுவது இல்லை. எதை நினைக்கின்றோமோ அதுவாக மாற்றம் பெறுகிறோம். அதாவது மனம் என்பதே உணர்தல், பிரித்தறிதல், துய்த்தல் தானே. அப்ப உணர்கின்ற போது அதை தரம் பிரித்து துய்க்கின்ற போது தனக்கு பிடித்திருந்தது என்று சொன்னால் மனம் முழுவதும் அதிலே லயமாகி போகும். பிடிக்காத ஒன்றில் மனம் லயிப்பது இல்லை. அப்படி எதனோடு நாம் லயிக்கின்றோமோ அதுவாக மாற்றம் பெறுகிறோம். அதாவது ஒவ்வொரு தலைமுறை கடந்து வர வர உணர்ச்சி பிம்பங்களாகவே மக்கள் வாழ்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். காரணம் என்னன்னு சிந்திக்கணும். அப்போ 1980கள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலைகள் இன்றைக்கு ஒரு 20-30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைகள், இவற்றெல்லாம் நாம் சேர்த்துக்கி பார்க்கின்ற போது ஒரு அமைதி இழந்த ஒரு சரிவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம். அதாவது டாக்டர் கிருஷ்ணய்யா இப்போ நேற்றுக்கு ஒரு கருத்தை சொன்னார். பீப்புள் ஃபைண்ட் நோ டைம் டு டை அட் பீஸ் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக ஒரு கருத்தை சொன்னார். எப்பவும் பரபரன்னு ஏதாவது பற்றி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். அப்போ அமைதியாக நிறைவாக வாழ முடிவதில்லை, சாகவும் முடிவதில்லை. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது இந்த டைம் பாஸ் சொல்றாங்க பாருங்க, நேரத்தை கழிப்பதற்காக. அப்போ ரிட்டையர்டு பீப்புள், வயதானவர்கள், இவர்கள் பொழுதுபோக்குக்கு என்று ஏதோ செய்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இளைஞர்கள் அல்லது இல்லறத்தை துவங்கிய மணமக்கள், நடுத்தர வயதில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் பொழுதுபோக்கு என்று ஆரம்பித்து அதிலேயே காலத்தை கழிக்கின்ற போது நாம் பார்க்கின்ற அனைத்தும் நமக்குள்ளாக பதியும். அதாவது இந்த தொலைக்காட்சி தொடர்கள், திரைப்படங்கள் கூட வந்தது போனது, ஒரு 3 மணி நேரத்தோட போயிடும் ஒரு கதை என்பது. ஆனால் தொலைக்காட்சி தொடர் என்பது அது மெகா சீரியல், அது முடிவதே இல்லை. அப்போ அவ்வளவு ஒரு எபிசோடுடைய கதை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வரியில முடிஞ்சு போகும், அவ்வளவுதான் கதையே இருக்கும். பூரா சம்பவங்களை போட்டு இழுத்துரும். அப்போ அந்த உணர்ச்சிகளையே அதிகமாக மையப்படுத்துவாங்க. அந்த உணர்ச்சி பிம்பங்களையே பார்க்கின்ற போது நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே ஒரு தர மாற்றம் நிகழும். இதை ஊன்றி கவனிப்பவர்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு ஏதோ பொழுதுபோக்கு சீரியல் பார்க்கறதா இருக்கும். இது எந்த அளவுக்கு பாதிக்கிறது அப்படின்னா,
ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி தான். அலுவலகத்திலே ஒன் மேன் பிரான்ச்சு இருந்தது. அதில் ஒரு புதுசாக 2 பேர் வந்தாங்க. அப்போ அந்த டைனிங் ஹாலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 3 பெண்கள் வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா ஜோக் அப்படின்னேன். ஒன்றும் இல்லை, இவ போன வாரம் அண்ணா மேரேஜ் லீவ் போட்டிருந்தால, அதை பற்றி சொல்கிறா அப்படின்னாங்க. சரி, அதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். இல்லை, வீட்டுக்கு வந்த அண்ணி டிஃபன் பரிமாறினாங்களாம்மா. இலையை வந்து இப்படி தலைவாழை இலையை இப்படி திருப்பி போட்டுட்டாங்களாம். அதுக்கு இவங்க கேட்டாங்களாம், உங்கள் அம்மா இப்படித்தான் ஒன்று வளர்த்தாங்களான்னு கேட்டாங்களாம்மா. இதை கூட சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்களாம். நான் அந்த அந்த அம்மாகிட்டே கேட்டேன், ஏம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டேன். எங்கள் வீட்டில்னு சொல்லித்தான் சார் வளர்த்துருக்காங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா, உங்கள் வீட்டில் ஒன்று சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு. அது என்ன அப்படின்னாங்க. இல்லை, வீட்டுக்கு முதல் வந்திருக்கிறாங்க, ஒரு பதட்டத்திலேயோ அல்லது தெரியாமலேயோ கூட இலையை திருப்பி போட்டிருக்கலாம். இது நாமே திருப்பி போட்டுக்கிட்ட ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இல்லை, திருப்பி போடுமான்னு சொன்னால் அவங்க செய்யத்தான் போகிறாங்க. இதுக்கு போய் இப்படித்தான் அவங்க அம்மா வளர்த்தாங்களா, இது கூட அவங்க சொல்லி கொடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணுடைய மனசு எவ்வளவு பாடுபடும் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுக்கலையம்மா அப்படின்னு. அவனும் பதில் சொல்லலை. ஸோ இது போல் இது ஏன் இந்த பஞ்ச் டயலாக் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி எங்கேயாவது ஒரு சீரியலில் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த நேரம் வருகின்ற போது நம்மை அறியாமலேயே அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டுவிடும். அதனால தான் எதை உள்ளே அனுப்புவது, நமக்குள்ளாக எதை அனுபவப்படுவது என்பதை தேர்ந்து தரம் பிரித்து தான் உள்ள அனுபவப்படணும். கண்டதையும் உள்ளே போட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கருமையும் ஒரு குப்பை தொட்டியா மாறி போயிடும். பிறகு எத்தனை பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வரும்னு அனுபவங்கள் எல்லோருக்குமே உண்டுதான். எனவே எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, குணம், உயிரை, அதாவது இந்த பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அறிவியல்ல. அதாவது தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இந்த தன்மையிலே வடிவம், துல்லியம், அதோடைய பண்புகள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கும். அப்போ ஒரு பொருளோடு நாம் தொடர்பு கொள்கின்ற போது நாம் அதுவாக மாற்றம் பெறுகிறோம். எதனோடு நாம் தொடர்பு கொள்கின்றோமோ அதுவாக மாறாமல் அதை நாம் தூய்க்க முடியாது. நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா புரியும். எந்த அனுபவத்தை பெற்றாலும் நாம் அதுவாக மாறவில்லை என்றால் அதனுடைய முழு சுகத்தையோ துக்கத்தையோ உணர முடியாது. அப்படி ஒரு பொருளோடு இணைகின்ற போது அதனுடைய தன்மை நமக்குள் உருவாகும். அதனால எந்த பொருளோடு தொடர்பு கொள்வதாக இருந்தாலும், பயன் கொள்வதாக இருந்தாலும், அவருடைய பண்புகளை சீர்தூக்கி பார்த்து பயன் கொள்ள வேண்டும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, எப்பவும் நல்லோரோடு நட்பு கொள்ளணும், தீய சகவாசம் கூடாது அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தீயரோடு நட்பு கொள்கின்ற போது, தொடர்பு கொள்கின்ற போது ஒரு நல்லவரும் கெட்டு போவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்வார்கள். ஏன் இது இப்படி நடக்கக்கூடாதா? ஒரு நல்லவரோடு நட்பு கொண்ட ஒரு தீயவர் மாறக்கூடாதா அப்படின்னா, அதை விட இதுதான் அதிகமான சாத்தியக்கூறு அப்படிம்பாங்க. ஏன்னா மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இட் கேனாட் திங்க் பாசிட்டிவ்லி என்பார் ஓஷோ. அப்ப மனதை உயிரின் படக்க நிலை என்பார் மகர்ஷி அவர்கள். அப்ப என்னது நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்றாலும்
பறந்து போவது என்றாலும் ரெண்டு ஒரே பொருள் தான். மையத்திலிருந்து வெளியே போய் கொண்டிருப்பது பறந்து கொண்டிருக்கிறது, அல்லது அதை தான் நெகட்டிவ் சொல்கிறோம். பாசிட்டிவ்ன்றது உள்நோக்கி வரக்கூடியது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். நெகட்டிவ் என்பது வெளியே போகக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ ஓஷோ சொல்கிறதும் மாதிரி சொல்கிறதும் ஒரே கருத்து தான். அப்போ மனம் என்பது எப்போதும் மையத்திலிருந்து வெளியே போய் கொண்டிருப்பதனால அது அறிவுபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்த கொஞ்சம் குறைபடலாம், அல்லது வெளிப்படுத்த முடியாமையும் போகலாம். அதனால் இந்த மனதை எப்போதும் விழிப்பு நிலையில வைத்து கொள்ளணும். அப்போ எந்தெந்த தொடர்புகள் நமக்கு என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கணும். அதாவது அசைவத்தை ஏற்றுக்கொண்ட இடம் கிறிஸ்தவமும் இஸ்லாமும். இங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அசைவம்தான். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்துல அவருடைய ஸ்தாபகராகிய நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு, சைவ உணவு கிடைக்காத போது இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக, காப்பாற்றிக் கொள்வதற்காக அசைவத்தை எடுத்துக்கொள்வதிலே தவறு இல்லை. ஆனாலும் அதனுடைய குணங்கள் உனக்குள்ளாக பதிந்துவிடும் அப்படின்ற கருத்தை திருக்குறான்ல கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த ஒரு ஜீவனை கொன்று புசிக்கின்ற உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களிடத்தில் வெள்ளத்தனம் அதிகமாக இருக்கும், தீவிரம் அதிகமாக இருக்கும். அதனால் எதை நாம் தொடர்பு கொண்டாலும் நம்மை பாதிக்காமல் போவது இல்லை என்பதை நாம் புரிந்து ஏற்றுக்கொள்கின்ற போது எதனோடு தொடர்பு கொண்டாலும் அதனுடைய இயல்பு என்ன என்று பார்ப்போம். அப்ப இந்த மாறாத நிலை யாருக்கு உண்டு என்றால் சான்றோர்களுக்கு, ஆன்றோர்களுக்கு இந்த இயல்பு உண்டு. ஏன்னா அவங்க நற்பண்புகளிலே நிலைத்தவர்கள், எதன் பொருட்டும் அவர்களை மாற்றிவிட முடியாது. அப்படிப்பட்ட சான்றோடு தொடர்பு கொள்கின்ற போது நல்லவன் மேலும் நல்லவனாவான், ஒரு தீயவன் நல்லவனாவான். அவன் நல்லவன் ஆகவில்லை என்றால் அங்கிருந்து விலகி போயிடுவான். அதனால் நிலைத்த பக்குவம் அடைகின்ற வரைக்கும் தீயவற்றை நினைப்பதோ, பார்ப்பதோ, பேசுவதோ, பழகுவதோ கூடாது. அதான் தீ நட்பு என்று வள்ளுவர் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கின்றார். அப்ப தீ நட்பு மட்டுமல்ல, உறவிலே கூட கெட்டவங்க இருக்கலாம் இல்லையா? ஆனா எதெல்லாம் தீதோ அதிலிருந்து நம்மை விலக்கி வைத்துக் கொள்வது, அறிவு சார்ந்த, தூய்மை சார்ந்த தொடர்பு, சிந்தனைகள், செயல்பாடுகள், இதை மட்டுமே வைத்துக் கொள்வது. இதை வைத்துதான் மகர்ஷி அவர்களே சொல்றாங்க, எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். எதை நினைக்கிறோமோ யத் பாவம் தத் பவதி, எதை நினைக்கிறாயோ அதுவாக மாற்றம் பெறுகிறாய். அதாவது இதை ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு முனிவரிடத்துல ஒரு சீடன் அவரிடத்துல ஏதோ ஒரு மனக்குறையை சொல்லுவார். அப்போ அவர் சொல்றாரு, நீ அந்த அறையில போய் தவம் செய். அப்போ எதை அவர் போய் தவம் செய்ய போறாரு, மனசு நிக்கல. அப்போ எனக்கு மனசு நிக்கல சாமிஜி அப்படின்றார். உனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நினைச்சுக்க என்றாரு அந்த குரு. எனக்கு என்னுடைய எருமை மாடுதான் சாமி பிடிக்கும்னா, சரி அதே நினைச்சுக்க. சரி, அவன் உட்காந்து எருமை மாட்டையே தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்தான். பிறகு குரு அவரை கூப்பிட்டார், வா தவத்தை முடிச்சிட்டியா வா அப்படின்னாரு. எழுந்து வந்தவன், சாமிஜி வெளியே வர முடியல. ஏன்? கொம்பு இடிக்குதுன்னா. கொம்பு இடிக்குதா?
நீ மனுஷன் தானே? இல்ல இல்ல நான் எருமை அப்படின்னா. சரி, இப்ப அவனுக்கு வருத்தம் வந்துச்சு, ஐயோ நான் மனுஷன் எருமையா மாறிட்டேனே அப்படின்னு. இல்ல இல்ல நீ ஒன்றும் எருமையா மாறல, மறுபடியும் இப்போ உள்ள உட்காந்து நான் மனிதன் மனிதன் மனிதனே நினைச்சுக்க அப்படின்னாராம். மறுபடியும் போய் கொஞ்சம் தவம் செய்தவன் எழுந்து வெளியே வந்துடுறான். இது எதுக்கு இந்த கற்பனை கதை என்றால், எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும் இந்த மனம் என்பதை காட்டுவதற்காக, சொல்வதற்காக சில கற்பனை கதைகள் எல்லாம் பக்தி மார்க்கத்துல உதாரணம் காட்டுவது உண்டு. அது போல அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். காரணம் என்ன என்றால், இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதி. அப்ப இயல்பூக்கம் என்பது என்ன என்றால், இயல்பினால் என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தகமைத்துக் கொள்ளக்கூடிய, அல்லது இந்த டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோமே, அது போன்ற பண்பு, அதுதான் இயல்பூக்கம் சொல்வார்கள். இது எப்படி நிகழ்கிறது பாருங்களேன். இறைநிலையிலிருந்து பின்னப்படுகிறது ஒரு துகள். அது அதிவிரைவான வேகத்துல சுழலும். அப்ப அவ்வளவு வேகத்தில் சுழல்கின்ற இறை துகள் எப்படி 3 அலை மட்டும்தான் பயணிக்க முடியுமா அப்படின்னா, அந்த சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியின் அழுத்தம் அவ்வளவு. அப்ப அது அதுல ஊடுருவி அந்த வேகத்துக்கு தகுந்தாற் போல பயணம் செய்கின்ற போது அந்த அழுத்தத்திற்கு ஏற்ற அளவு எங்கேயும் செலவாகும் இல்லையா? அப்போ விண்ணை விட அதி விரைவாக சுழலக்கூடிய இறை துகள் இந்த சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளி ஊடுருகின்ற போது அதனுடைய ஆற்றல் சக்தி எல்லாமே 3 சுழல் வருவதற்குள் முடிந்து போகும். சரி, இப்ப அடுத்தது என்னன்னா, ஒரு ஆற்றல் எழுச்சி பெற்றால் நேராகத்தான் ஓடும். இப்போ ஒரு அம்பிலிருந்து வில்லிலிருந்து அம்பு விடுபடுகிறது. அந்த அம்பு என்ன வளைந்து போகுதா? நேரத்தானே பயணிக்குது. ஒரு துப்பாக்கிலிருந்து வெளிப்படுகின்ற தோட்டா, அது சுத்தி சுத்தியா போகுது, நேரத்தானே போகுது. அப்போ எந்த ஒன்று புறப்பட்டாலும் அதன் வேகம் நேராத்தான் போகும். ஆனா சூழ்ந்திருக்கின்ற வெளியின் அழுத்தத்திற்கு உள்ள அது கறந்து போச்சுன்னா அது திரும்ப மடிக்கப்பட்டு சுழலுக்குத்தான் வரும். அப்படி ஏற்பட்டதுதான் இயல்பூக்க விதி. அதாவது எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்மை அமைத்து கொள்ளக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, அது அங்கிருந்து வந்ததுதான். இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பிறந்த இடத்துல ஒரு பெண் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், புகுந்த இடத்துக்கு வந்த பிறகு எவ்வளவு மாற்றம். இல்ல குழந்தைகள் பிறந்த பிறகு வயதாகிற போது எத்தனை மாற்றங்கள். இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா அது சிக்கலாத்தான பிரச்சனையாத்தானே போகுது. இது போல அந்த இறை துகளிலிருந்து அனைத்தும் வந்ததுனால அந்த இயல்பூக்கம் என்பது ஒவ்வொரு இயக்கத்திற்குள்ளும், ஜீவனுக்குள்ளும், மனிதனுக்குள்ளும் அது உள்ளார்ந்த அடங்கி இருக்கின்ற பண்பாகவே இருக்கும். சிலருக்கு அது அடங்கியே இருக்கும், பல பேருக்கு அது வெளிப்படும். அப்போ அடங்கியே இருந்தா ஒத்து போக முடியாது. நான் சொன்னதுதான் எல்லாரும் கேட்கணுன்ற ஆணவமாக வெளிப்படும். வெளிப்பட்டுன்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி எத்தனையோ பெண்கள் புகுந்த வீட்டுல சகித்து கொண்டு போவது தானே இயல்பூக்க விதியின் அடிப்படை தானே ஒரு குடும்பம் சுகமாக இருக்கிறதுக்கே அடிப்படை. இப்படி அறிவினிலும் உடலினும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும்.
எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும். சரி, இந்த வாழ்க்கை என்பது ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணம்தான். பிறந்தது போலவே யாரும் இறப்பது இல்லை. ஆனா இந்த மாற்றம் எதை நோக்கி போகிறது என்பதுலதான் பெருத்த வித்தியாசம். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விலைவாசி என்ன, பணத்தின் மதிப்பு என்ன, தங்கத்தின் மதிப்பு என்ன, இன்றைக்கு இருக்கின்ற மதிப்பு என்ன? அப்ப என்ன காரணம் என்றால், பணத்தின் அளவு பெருக 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 நிலம், தங்கம் இந்த இரண்டின் விலைகள் கூடிக்கொண்டே போகும். இவற்றை சார்ந்து மற்ற பொருள்கள் அனைத்தும் விலை கூடி போகும். ஸோ ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய முதல் மாச சம்பளம் ஒரு 560 ரூபாய் தான். பிறகு ஏதோ 15 ரூபாய் இன்க்ரிமெண்ட் அவ்வளோதான் வரும். இதுலயே திருமணமாச்சு, குழந்தைகள் 2 ஆச்சு, ஒரு வீடு கட்டியாச்சு, அவளையும் படிக்க வச்சு ஆளாக்கியாச்சுன்னு வச்சுங்க. இப்போ அதே பேங்கிங் ஜாப்லேயே பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே 1 லட்ச ரூபாய் பக்கம் சேலரி கொடுக்குறாங்க. ஆனா அன்றைக்கு 560 ரூபாய்க்கு 45 ரூபாய், இல்லை 75 ரூபாய் ஒரு கிராம், 65-75 ரூபாய் ஒரு கிராம். அப்போ நீங்க 560 ரூபாய்க்கு எத்தனை கிராம் வாங்கலாம்? ஒரு 6 கிராம் வாங்கலாமா? 8 இல்லை 8 56 8 கிராம் வாங்கலாம். ஒரு பவுன் வாங்கலாம் வச்சுக்கங்களேன். இன்னைக்கு 1 லட்சத்துக்கு ஒரு பவுன் வாங்க முடியாது. அப்படின்னா நான் வாங்கின சம்பளம் அதிகமா, இல்லை இப்போ 1 லட்சம் வாங்குற சம்பளம் அதிகமா? அப்போ 560 ஈக்குவல் டு கூட கிடையாது இந்த 1 லட்சம். அப்ப என்ன எக்கனாமிக்ஸ்? பணத்தின் அளவு அதிகமாக அதிகமாக எந்த ஆட்சியும் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாது. இதெல்லாம் யாராவது வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா இதை ஹம்பக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பணத்தின் அளவு கூடினால் விலை கூடித்தான் போகும். அது அடிப்படை நிலம், தங்கம் இதை சார்ந்த மற்ற பொருட்கள் எல்லாமே விலை கூடும். அதனால் இப்போ வளர்ச்சி என்பது உண்டு என்றாலும் எதை நோக்கி வளர்க்கிறது? அறிவு வளரணும். பட்டுக்கோட்டை அழகா சொல்லுவார், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. இப்போ ஆளும் வளருது, காலும் வளருது, அறிவுதான் கொஞ்சம் டல் அடிக்குது. இல்லையா? ஒரு காலத்துல 5 அடி உயரம் எல்லாம் அதிகமா இருந்ததெல்லாம் போய் இப்ப 6, 6.5க்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இன்றைய தலைமுறை குழந்தைகள் எல்லாம். அப்ப ஆளும் வளருது, காலும் வளருது, அறிவுதான் கொஞ்சம் டல் அடிக்குது. அப்ப அறிவு திறம் குறைவான்னு சொன்னா அதுவும் கிடையாது. அறிவு திறம் வளருது. நான் படித்தது 5ஆம் கிளாஸ்ல ஏபிசிடி படிச்சேன், 6ஆம் கிளாஸுக்கு வந்தவங்க பாஸ் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கு எல்கேஜிக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அப்ப அதுவும் வளர்க்கிறது. பிறகு எங்கதான் தேக்கம் என்றால், இந்த அறிவு எதிலே வளர்ச்சி பெற வேண்டுமோ அதில் வளரவில்லை. அதாவது நல்ல கல்வி படித்து, நல்ல தொழில் பார்த்து, நிறைய சம்பாதித்து வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டோம். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டோம். ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். இதுதான் இன்றைய அவலம். வாழ்க்கை வசதிகளை பெற்றுவிட்டோம், ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். 1000 இருந்தும், வசதிகள் இருந்தும், நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்? குட் பீப்புள் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட், பேட் பீப்புள் ஹாவ் பீசஸ் ஆஃப் மைண்ட். மனசு சுக்கலால் சிதறி போகும். அதனால் இந்த வளர்ச்சியை நோக்கித்தான் ஒவ்வொரு பிறப்பும். அதுல மாற்று கருத்தும் இல்லை, தடையும் இல்லை. ஆனா எதில் வளர்ந்தால் நிறைய பெறுமோ அதில் வளரவில்லை. அப்ப அறிவின் முழுமை அது முக்தி. பக்தியில் துவங்குகின்ற வாழ்க்கை விளக்கத்தில் பயணித்து முழுமையில் நிறைய பெற வேண்டும். ஆனா இந்த இடத்துல பார்க்கிற போது தலைமுறைகள் ஆயிரக்கணக்கில் கடந்த பிறகும்
இன்னும் அந்த நம்பிக்கையிலேயே முடிந்து போகிறார்களே தவிர அதை கடந்து விளக்க வழிக்கு வருவதும் இல்லை. அதனால் வாழ்க்கையில் முழுமை பெறவோ நிறைவு பெறவோ முடிவதும் இல்லை. அதனால் இதற்கான கல்வியை யார் தருவார்கள்? யார் நம்ம கற்றுக் கொடுத்தா குருன்னு தான் சொல்றோம் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம். பெத்த கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு, வளர்த்த கடன் தந்தையிடம் வளர்ந்து கிடக்கு, கல்வி தந்த கடன் குருவிடத்து சேர்ந்து கிடக்கும்பார். அப்ப கல்வி தந்தவர் குரு தான். பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பவர்களும் குருஸ்தானம் தான். கோவில்ல அர்ச்சனை செய்பவரும் குருக்கள் தான். ஆனா யார் குரு? குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. குரு என்பது யார் என்றால் குறித்து என்னை அறிவித்த. நான் யார் என்ற கேள்வி எழுகின்ற போது எந்த வகையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு செல்வம் பதவி துய்த்திருந்தாலும், பல பேருடைய மனதிலே கடைசி கட்டத்தில் ஒரு கேள்வி வரும். பல பிரச்சனைகள் அது இதெல்லாம் சந்தித்து என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு சிக்கல் வந்து நிற்கிற போது பலருடைய மனசுல ஒரு கேள்வி வந்து நிற்கும். என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ என்ற ஒரு விரக்தி எல்லாருக்குள்ளேயும் வரும். அப்ப இந்த கேள்வி எடுப்பது யார்? நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தை விட இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் எத்தனையோ வசதிகளை நாம் புதுமைகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளில இன்னும் பல புதுமைகளை சந்திக்க போகிறார்கள். இவ்வளவு வசதிகளை தூய்த்த பிறகும் என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ அப்படின்னா இன்னும் என்ன சுகம் உனக்கு வேணும்? இந்த கேள்வி எழுப்புவது யார் என்று நமக்குள்ளே நாம் பயணித்து பார்க்கின்ற போது, உள்நோக்கி பார்க்கின்ற போது, நமக்குள்ளேயே நம்மை தேடி பார்க்கின்ற போது இந்த கேள்வி எழுப்புவது யார் என்றால் நமது ஆத்மா. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்த போது உருவான ஆத்மா நான். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அதுக்கு தகுந்தாற் போல உடலை கட்டியது நான். பிரசவமான பிறகு பல திறமைகளை வெளிப்படுத்தி, ஆற்றலை வெளிப்படுத்தி, வளர்ச்சி பெற்று, கல்வி கற்று, பல செயல்களை செய்து, பல அனுபவங்களை தூய்த்து எல்லாம் செய்தது நான். ஆனா என்னிலிருந்து இத்தனை வசதிகளை வாங்கிக்கிட்ட நீ எனக்காக என்ன செஞ்ச? உடம்புக்குன்னு எல்லாம் பார்த்துக்கிட்ட, மனசுக்குன்னு எல்லாம் பார்த்துக்கிட்ட, உயிருக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்ட. ஆனா எனக்குன்னு என்னப்பா செஞ்ச? இது ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன்? சோ இந்த ஆத்மா எழுப்புகின்ற கேள்விக்கு யார் நமக்கு விடை தருவார்கள்? இந்த ஆத்ம நிறைவை யார் நமக்கு தர முடியும் என்றால் அவர்தான் குரு. குறித்து என்னை அறிவித்த நான் யார்? இரண்டு எழுத்துக்களில் 2 வார்த்தைகள் ஒரு சிறிய கேள்விக்கு விளக்கம். இந்த பிரபஞ்ச பரிணாமமே மிக நீண்ட அளப்பரிய விளக்கம். ஒரு மெகா சீரியல். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதுதான் உண்மையான மெகா சீரியல். ஆனா கேள்வி ரொம்ப சிறுசு. நான் யார்? 2 எழுத்துக்களில் 2 வார்த்தைகளில் மிகச்சிறிய ஒரு கேள்வி. ஆனா விளக்கமோ பிரபஞ்சத்தை கடந்து போகும். அவ்வளவு விரிவான விளக்கங்கள் எல்லாம் இந்த சிறு கேள்விக்கு தேவையாக இருக்கிறது. எனவே அதை யார் தருகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான குரு. அப்போ இந்த கல்வி தந்தவர்களை குருவா மதிக்கிறோம், மற்றவர்களெல்லாம் குருவா மதிக்கிறோம். இவங்க எல்லாருமே நம்ம உடல் வாழ்க்கைக்கு துணை செய்தார்கள்.
உடல் வாழ்க்கைக்கு கற்றுத்தந்தார்கள். ஆனா ஆத்ம வாழ்க்கைக்கு என்ன தந்தாங்க? உடல் அழிஞ்சு போயிடும், கற்ற அனைத்தும் மண்புக்கும். அனுபவிச்சு எல்லாமே 50 வயசுலயே எல்லாம் சலிச்சு போகுது. இளமையில் இருந்த ஒரு தன்மை முதுமையில் இருக்கா? அப்ப என்ன நினைக்கிறோம்? அந்த காலத்துல எப்படியாவது இருந்தோம் தெரியுமா? இப்ப என்ன? இப்ப எத்தனை பேர் முதுமையை நேசிக்க முடிகிறது? அப்போ உடல் எல்லாம் போயிடுது. ஆனா எது நிரந்தரமான சுகத்தை தரக்கூடியது? அந்த பேரின்பத்தை தரக்கூடியவருடைய குருவுடைய உயர்வு எதை வைத்து அளக்க முடியும்? அதுக்கு என்ன ஈடு சொல்ல முடியும்? அதுக்கு என்ன பிரதிபலன் தர முடியும்? இல்லைங்களா? அப்போ இப்பெருமை இயல்போக்கு நீதியாகும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை. அதாவது ஒரு குருவுக்கு எத்தனையோ சீடர்கள் உண்டுங்க. புத்த மதத்துல புத்தருக்கு ஒரு 50 சீடர்கள். அதுல அனந்தன் ரொம்ப பரமசாது, இருக்கிற இடம் தெரியாம இருப்பார். ஒரு நாள் புத்தர் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறாரு. தவம் முடிந்த பிறகு சத் சங்கம் உண்டு. சில கருத்துக்களை சொல்வார் புத்தர். அப்படி இயல்பான நேரம் முடிந்த உடனே சீடர்கள் எல்லாம் கண் விழிச்சாங்க. சரி, குரு இப்போதான் முடிச்சிருவாரு பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. புத்தர் கண் திறக்கவே இல்லை. கடைசியில் உட்கார்ந்துருந்தா அந்த அனந்தன், எப்பவும் இருக்க இடம் தெரியாம அமைதியா இருக்கக்கூடிய ஆனந்தன் வாய் விட்டு பயங்கரமா சிரிச்சான். எல்லாம் திரும்பி இவனுக்கு என்ன ஆச்சு? எப்பவும் இருக்க இடம் தெரியாம இருப்பானே, இன்னைக்கு என்ன இப்படி சிரிக்கிறான் என்று திரும்பி பார்க்கிறாங்க. அப்ப புத்தர் கண் விழிக்கிறார். பக்கத்துல இருந்து ஒரு தாமரை மலரை எடுத்து நீட்டுறார். அனந்தன் அமைதியா வந்து அதை பெற்றுக்கொண்டு போய் பேசாம அமர்ந்துடுறான். என்ன நிகழ்ந்தது 2 பேருக்கும் இடையில? எப்போ அமைதியா இருந்தவன் ஏன் சிரிச்சான்? அவன் சிரித்த உடனே ஏன் புத்தர் கண் திறந்தார்? பிறகு ஏன் ஒரு தாமரை மலரை தந்தார்? ஓங்கி சிரித்தவன் அந்த மலரை பெற்ற உடனே அடங்கி போனதற்கு காரணம் என்ன? இப்படி ஒரு நீண்ட நெடி ஆராய்ச்சி உண்டு புத்த மதத்துல. அப்போ ஓஷோ என்ன சொல்வாருன்னா, என்ன அப்படின்னா, குரு உயிரின் சேர்க்கைன்னு சாமி சொல்றாங்களே, அது போல ஒரு உணர்வு பரிமாற்றம். புத்தர் எந்த பேரின்பத்தில் திளைத்திருந்தாரோ அதே பேரின்பத்தை அனந்தனம் தொட்டான். அந்த பேரின்பத்திலே வாய்விட்டு சிரிச்சான். அப்ப நான் பெற்ற உணர்வை நீயும் பெற்று விட்டாய் என்று புத்தர் குரு சிஷ்ய உணர்வு பரிமாற்றத்தின் அடையாளமாக அந்த தாமரை மலரை தந்தார் அப்படின்னு ஓஷோ விளக்கம் சொல்லுவார். இப்படி எவரொருவர் குரு உயர்வை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவை பயனை நல்கும். அதாவது குருவை எப்படி வேணும் பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. சில பேர் ஐயாம்பாங்க, சில பேர் சாமிஜிம்பாங்க, சில பேர் குரும்பாங்க. ஆனா யார் ஒரு குருவை தெய்வத்தின் அம்சமாக பார்க்கிறாங்க? அப்படி குருவை தெய்வமாக பார்க்க வேண்டும் என்றால் இப்போ தெய்வத்தின் தன்மை என்னன்னு பார்க்கணும், குருவிட்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்ப ஐயப்படாது அகத்து அது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். எப்படி இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லையோ, ஏற்றத்தாழ்வு இல்லையோ, எல்லோரையும் ஒன்று போல் ஒரே மாதிரியாக பிரம்மத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான குரு. அந்த இலக்கணத்தை மகேஸ்வர் கவியில சொல்லியிருக்காங்க இல்லையா?
அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். அப்போ ஒரு முறை அன்பர்கள் கேட்டாங்க, சாமிஜி நீங்க எப்பவும் இறைவனோடு எண்ணத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் எத்தனையோ ஆசா பாசங்களோட வர்றோம், எங்களெல்லாம் நீங்க எப்படி சகிச்சுக்கிறீங்கன்னு கேட்டார். சாமி சிரிச்சுட்டு சொன்னாரு, உங்களை பார்க்கறது இல்லைன்னா உங்களுக்குள் இருக்கின்ற பிரம்மத்தை பார்க்கிறேன், அதுதான் பிரம்ம ஞானம். அதாவது பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்று கண்ணசு ஒரு பாட்டு எழுதினார். அப்போ சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இதான் எல்லாவற்றிலும் பிரம்மத்தை பார்க்கின்ற அறிவின் தெளிவே பிரம்ம ஞானம். அப்ப எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற பிரம்மத்தை பார்க்கின்ற குருவை நாம் இதுவாக பார்க்கணும். குரு சாட்சாத் பரபிரம்மம், இறைவனாகத்தான் பார்க்கணும். ஆனா குரு சொல்லுவாரா? பக்குவம் இல்லாத குரு சொல்லுவார். ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு காலையில சூரியனை வந்து 2 மணி நேரம் மெதுவாக வர சொல்லிட்டேன் அப்படின்னு. அவருக்கும் கைத்தட்டல் ஆள் இருக்காங்க வச்சுங்களேன். அது மாதிரி சொல்லுவாரா? அப்போ உண்மையான பரமசர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் யாராவது சில தேடுவாங்க இல்லையா? இப்போ நாம நினைக்கிறோம், என் சாமிஜி நீங்க அப்படித்தானா அப்படின்னு கேட்க முடியுமா? இப்போ இல்ல அப்படியே கேட்டாலும் ஆமான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. அப்போ இறை குருவை யார் என்று தேடுகின்ற சீடர்களுக்கு நான் இன்னார் என்று அறிவித்துக் கொள்ள வேண்டிய கடமை குருவுக்கு உண்டு. அதன்படி மகர்ஷி அவர்கள் தான் யார் என்பதை ஒரு 4 கவிகளிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். வாழ்க்கை பல உயர்வு படிகள் 5 என்ற புத்தகத்துல, அது ஒரே ஒரு புத்தகத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் நான் இறைவனாகவே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்குங்க. வேற ஒரே நடை வேற எந்த புத்தகத்திலும் இந்த வாக்கியம் கிடையாது. ஸோ இறைவனாகவே நின்று இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அப்படின்ற கருத்தங்க. அதே போல கவிதைகள்ல ஒரு 4 இடத்துல இருக்கு. அப்போ தான் பெற்ற அந்த ஞானத்தின் உயர்வை உண்மையான சீடர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடமையும் குருவின் கடமைகளிலே உண்டு. சரி, அதை புரிந்து கொண்ட பிறகு, முதல்ல புரிந்து கொள்வதற்கே ஒரு பக்குவம் வேணும். எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, அவருடைய அதான் சொல்றாரு, வாழ்ந்து காட்டினோர். அப்போ தத்துவம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதன்படி சாமிஜி என்ன செய்யறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு சொல்லுவோம் நேரடி வகுப்பிலையும் நாம் சந்திக்கிற போதும் அவருடைய அசைவுகள், அவருடைய பேச்சு, உடல் செயல் முறைகள், இதை பார்க்கிற போது புரிந்து கொள்ளலாம் நமக்கு வாய்த்த குரு எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறார் அப்படின்றது. அப்படி எவரொருவர் குரு உயர்வை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவை பயனை நல்கும். அப்ப குருவின் கருணை என்ன? அவருக்கு மட்டும்தான், இவருக்கு மட்டும்தான்னு எல்லை கட்டி அடுத்தவங்க எல்லாம் தகுதி இல்லைன்னு ஒதுக்குவாரா? அப்படிலாம் பார்க்க மாட்டார். குருவின் கருணை இறைவனின் கருணை போல எல்லோருக்கும் பாயும். எப்படி தாகத்தை தீர்ப்பது நீரின் கடமையோ, அது நல்லவன் தீயவன் பேதம் பார்க்குமா என்ன? அதே போல எல்லோருக்கும் ஒரே வாழ்க்கை வளமுடன் தான். தலைவர் வந்தாலும் என் வாழ்க்கை வளமுடன் தான், நான் போனாலும் வாழ்க்கை வளமுடன் தான்.
யாராவது புதுசா ஒருத்தர் வருவாங்க, அவர்களுக்கும் அதே வாழ்க வளமுடன் தான். தலைவர் பார்த்துட்டு வாழ்க வளமுடன் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே டோன் தான். ஸோ அந்த உணர்ச்சி என்பது இல்ல. இறைத்தன்மையில் உணர்வு நிலையில் எல்லோருக்கும் ஒன்று போல் பாவிக்கின்ற பிரம்மத்தை பார்க்கின்ற அந்த பிரம்மத்தை பிரம்மமாக மதிப்பதனால்தான் யாரும் தன் கால் விழுவதை மகிழ்ச்சி ஏத்துக்க மாட்டாங்க. யார் யார் கால் விழுகிறது? நீங்களும் இறைவன், நானும் இறைவனுடைய ஒரு அம்சம்தான். எது தாழ்ந்தது, எது உயர்ந்தது? எல்லாமே ஒன்றுதான். அதனால் யாரும் யார் கால் விழ வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்பு அது மனதில் இருந்தா போதும் அப்படிம்பார். அது போல காலில் விழுவதையே பெருமையாக நினைக்கின்ற ஒரு மார்க்கத்துல இதை வேண்டாம் என்று அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி நம்ம உயர்த்தக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய குரு. அப்போ எவர் ஒருவர் குரு உயர்வை மதித்து ஒழுகினாலும் சரி, இப்படிப்பட்ட சீடனுக்கு குரு கைத்து கூட வேண்டாமா? குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும் என்பார் வள்ளுவ பெருந்தகை. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும். கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதே கருத்தை இயேசுபிரான் சொல்லுவார், அஞ்சாதே, உனக்கு முன்னால் உன்னுடைய சமூகம் செல்லும். அதே போல மகிழ்ச்சி சொல்லுவாங்க, தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ இயேசுபிரான் வந்து உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்லும் என்றார். ஆனா வள்ளுவரும் மகரிஷியும் மனிதற்று தெய்வம் மனிதற்று தான் முந்துரும். தெய்வம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டே இருக்கும் என்றார் மகர்ஷி அவர்கள். இப்படி ஒரு குருவை மதித்து பயிற்சிகளை சிரத்தையோடு முறையாக செய்கின்ற போது சீடனும் ஒரு நாள் அந்த இடத்தை அடையலாம். அதாவது பல சமயங்கள்ல மகர்ஷி என்ன சொல்வார்னா, வெறும் 3ஆம் கிளாஸ் படிச்சேன்னா நானே இந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்கிற போது நீங்க எத்தனையோ உயர்ந்த கல்வியெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. நீங்க என்னை விட இன்னும் உயர்ந்த நிலையில இந்த இயற்கை உண்மைகளெல்லாம் உணரவும் செய்யலாம், மக்களுக்கு விளக்கியும் சொல்லலாம் அப்படிம்பார். அதாவது இது ஒரு தாய் அன்பு. எப்படி ஒரு குழந்தை ஒரு பொருளை தூக்கும் வச்சுக்கங்களேன், அதுக்கு தூக்க முடியாது. அம்மா சொல்லுவாங்க, நான் உனக்கு கை பிடிக்கிறேன், நீ தூக்கிடுவ அப்படின்னு. இவங்க 90% தூக்குவாங்க, குழந்தை 10% தான் தூக்கும். தூக்கிட்டு பார்த்தியா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவார்கள். அது போல ஒரு கருத்து தான் இது மகர்ஷி சொன்னதே தவிர, உண்மையிலேயே நான் டிகிரி வாங்கியிருக்கேன், பிஜி வாங்கியிருக்கேன், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் சாமி சொன்ன மாதிரி நானும் சாமிக்கு மேலே அப்படின்னு நினச்சாக்க அவரை மாதிரி ஒரு அடிமுட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க. தேர்ந்த எவனும் குருவை போல் இருப்பானே தவிர குருவை மிஞ்ச முடியாது என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல சொல்லுவார். அப்போ குரு அளவுக்கு உயர்வதே பெரிய மிக பெரும் பாக்கியம். அது அவள் எளிதில் எல்லாருக்கும் கிட்டிடாது. இப்போ எங்கே போய் குரு மிஞ்சறது? யாரும் குரு மிஞ்ச முடியாது. அப்படி மிஞ்சும்படிக்கு இருந்தால் அவர் வந்து அந்தந்த நிலைக்கு ஒரு லெவல், ஒரு டீச்சர் மாதிரி வச்சுங்களேன். இப்போ மகர்ஷி வந்து 3 குருமார்களை கடந்து உயர்ந்தார். ஸோ பாலகிருஷ்ண சாஸ்திரி, பிறகு வைத்திய பூபதி கிருஷ்ணராவ், பிறகு பதஞ்சலி மகான். ஆனால் இந்த 3 பேரையும் மிஞ்சிய நிலையிலே மகர்ஷி வந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் விளக்கி சொன்னாங்க. அப்ப காரணம் என்னன்னா, இந்த 3 பேரும் அவர் முதல்ல வந்தவர் பக்தி மார்க்கம். பக்தி கதைகளை, பாடல்கள், சதங்கள் எல்லாம் சாமிக்கு சொல்லி கொடுத்தார். கிருஷ்ணராவ் ஐயா வந்து
சித்த ஆயுர்வேதிக் வைத்திய முறைகளை சொன்னாங்க, கொண்டு வந்து தீட்சையை கொடுத்தாங்க. பதஞ்சலி மகான் வந்து சாந்தி யோகம் கொடுத்தாங்க, துரிய தீட்சை கொடுத்தாங்க. மகரிஷியே சுயமாக பயிற்சி செய்துதான் துரியாதீனத்தை கண்டார்கள். அதனால் மகர்ஷி தான் உண்மையான குருஸ்தானத்துக்கு வருகிறார்களே தவிர, மகரிஷிக்கு வழிகாட்டிய மற்ற 3 பேரும் குருஸ்தானத்திற்கு சொல்ல முடியாது. அதனால் யார் குரு என்ற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க, அது குரு சாட்சாத் பரபிரம்மம், ஐயப்படாது அகத்தாது உணர்வானி தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். ஸோ அதுல இறைவன் வேறு குரு வேறு அல்ல. அப்படி குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயன் என்ன? என்ன பயன்? சொத்துக்களை சேர்ப்பதா, உயர்ந்த பதவிகளை வகிப்பதா அப்படின்னு சொன்னா, மிக உயர்ந்த பதவி எதுவோ அதுதானே. அதாவது இந்த சாதாரணமா திருப்பூர்ல தான் இந்த பழக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் யாராவது சேர்த்து போயிட்டா உடனே முழுப்பக்க விளம்பரம் போடுவாங்க. அப்புறம் வசதி அந்த மாதிரி கால் பக்கம் வரும். சில பேர் வரி செய்திகளில் போடுவாங்க, பல பேர் போடுறதில்லைன்னு வச்சுங்களேன். அந்த முழுப்பக்க விளம்பரத்தில் போடுற போது என்ன சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் என்னுடைய தந்தையாரோ தாத்தாவோ வைகுண்ட பிராப்தமோ அல்லது சிவலோக பதவியோ அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் போடுவாங்க. ஏப்பா, ஆபீஸ்ல சின்ன ப்ரொமோஷன் கிடைச்சாலே கங்க்ராச்சுலேஷன் சொல்றோம், பார்ட்டி கொடுக்குறோம். இன்னும் சில பேர் உறவு நட்புக்கெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுப்பாங்க. ஸோ இதை விட மிக பெரும் பதவி சிவலோக பதவி, வைகுண்ட பிராப்தம். அதை அடைந்திருக்கிறேன் சொல்றீங்க, கொண்டாட வேண்டாமா? அதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு பார்க்குற போது, அந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்வது உண்மைதான். எப்போ உண்மை? அதில் ஒரு வார்த்தை விடுபட்டு போச்சு. சிவலோக பதவி அல்லது வைகுண்ட பிராப்தம் அடையவில்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப சரியா இருக்கா? அப்ப அடைந்தார் இல்லை, அடையவில்லை. யார் அடைய முடியும் என்றால், தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அப்ப பிறவி பயன் என்பது என்ன என்றால், மீண்டும் பிறவாத நிலை வேண்டும். வாழ்கின்ற காலத்திலேயே, அதாவது செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல் என்பார் வள்ளலார். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல். செத்ததுக்கு அப்புறம் போறதல்ல சிவலோக பதவியோ வைகுண்ட பிராப்தமோ, அது வாழ்கின்ற போதே அனுபவிக்கின்ற தெய்வீக போதம். அதனால் முக்தி முழுமை என்பது வாழ்கின்ற போதே பெறுகின்ற தெய்வீகம். மோட்சம் என்பது இறந்த பிறகு அதோடு கலந்து போவது, சாயுச்ச நிலைக்கு போய்விடுவது, அது மோட்ச நிலை. இப்படி தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னார். அதை தந்த குரு உயிரின் சேர்க்கை, அந்த குருவுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி, இதற்கு விலக்கி சொல்ல வார்த்தைகள் ஏதுங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு குரு நமக்கு கிடைப்பதற்கு, இந்த வாழ்க்கையிலே பேரின்பத்தை துய்த்து மகிழ்வதற்கு எது அடிப்படை என்றால், தவமும் தவம் உடையார்க்கேயாம் என்றார் வள்ளுவர். ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் செய்த பிரார்த்தனையோ தவமோ பூஜை புனஸ்காரங்களோ, நம்முடைய தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, இப்படி நம்முடைய முன்னோர் செய்த தவத்தின் பயன், செலுத்திய பக்தியின் பயன், இப்பிறவியிலே நமக்கு வேதாத்திரி மகர்ஷி போன்ற
மிக அற்புதமான உயர்ந்த ஒரு குருடத்திலே நம்மை சேர்த்திருக்கிறது, இணைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே என்று கேட்பாங்களே, அது மாதிரி குருவை பற்றி கொண்டால் அவர் நம்மை கைவிடுவது இல்லை. எனவே சரணாகத்தின்னு சொல்றோம் பாருங்க, அந்த சரணாகதி என்பது ஏதோ பேச்சளவிலே கிடையாதுங்க. ஞானத்தின் உச்சம் சரணாகதி. அப்போ தெய்வத்திடத்திலே சரண் அடையலாம். ஆனா அதற்கு முன்பு நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லா சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல குருவோடு இணைந்திருப்பது, குருவிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து விடுவது, சரணடைந்து விடுவது. அப்ப யார் குருவிடத்திலே தன்னை சரணாகதி செய்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நிலை இரண்டிலே சரணடையக்கூடிய அந்த பேரு கிடைக்கும். இந்த இரண்டுக்கும் பேதம் கிடையாது. குருவே இறைவன், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரியார் சொன்னது போல, இறைவனே குருவாக வந்த பிறகு குரு வேறு இறைவன் வேறா? வார்த்தைகள் வேற பயன்படுத்துகின்றோம், அவ்வளவுதான். தவிர சரணாகதியிலே அடைந்த பேரின்பத்திலே பேதம் கிடையாது. எனவே குருவை அறிவதும் இறைவனை அறிவதும் தன்னை அறிவதும் ஒன்றேதான். இது ஆத்ம தரிசனம், இது குரு தரிசனம், அது பரமாத்ம தரிசனம், உச்சம் தெய்வ தரிசனம். எனவே இந்த மூன்று தெய்வ தரிசனம், பரமாத்ம தரிசனம், ஆத்ம தரிசனம், மூன்றுக்கும் துணை செய்வது, வழிகாட்டுவது, துணை இருப்பது குரு தரிசனம். அதனால் குரு உயர்வை மதித்து போற்றுவது ஒரு சிறந்த சீடனின் பண்பு. அந்த வகையிலே இந்த கருத்துக்களை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி, வாய்ப்பளித்த செவி மடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. அருமையான ஒரு உரை. ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னது போல மகர்ஷியின் வழியில் அவருடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கும் புரியும்படி தெளிவாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அவர்களுடைய தங்களுடைய கேள்விகளையோ கருத்துக்களையோ மன்றத்தில் இருப்பவர்கள் தாங்கள் கலந்து கொண்டு தெரிவிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடுவோம். யாராவது கேள்விகளோ கருத்துக்களோ தேவையான சொல்லுவதற்கு இருந்தால் தயவு செய்து அன்மியூட் பண்ணி கேள்விகளை கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கங்கள். சொல்லுங்கம்மா. காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இறைநிலையினுடைய தரம் திறம்னு வரும்போது திறத்துல ஒரு இயல்பூக்கம் சொல்றாங்க. தன் மாற்றம் இயல்பூக்கம் கூர்தலரும். அந்த இயல்பூக்கத்துக்கு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு உயிர் பல உயிர்களாக அதனுடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அது பெறுகின்ற அந்த ஆற்றலுக்கு ஏற்ப மாற்றம் அடைகிறது. அதாவது ஒரு புல் எப்படின்னா பலவிதமான புற்கள், ஒரு செடி எடுத்துட்டோம்னா அதுல பலவிதமான வெரைட்டிஸ் இப்படி உருவாகுது. இப்ப இந்த இயல்பூக்கத்துக்கும் இந்த இயல்பூக்கத்துக்கும் தொடர்பு உண்டாங்கயா? பேஸ் இறைத்துவல் இயல்பூக்கம் தான் அடிப்படை. இந்த இயல்பூக்கம் உயிர் வகைகள் அல்லது பிரபஞ்ச தோற்றங்கள் வருகின்ற போது எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது.
எதுக்கும் தன்னுடைய சுதந்திரமான இயக்கம் என்பது கிடையாது. அந்த சூழ்நிலை என்னவோ அது தகுந்தாற் போல அமைந்து விடுகிறது. அதே போல கருவாகிற சிசுவிலிருந்து வாழ்க்கை முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். இதுக்கு பேஸ் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு எது மூலக்கூறு? இறைத்துகள். அப்ப அந்த இயல்பூக்கம் என்ற விதி பிறந்த இடம், அந்த இறைத்துகளின் இயக்கம் பிறக்கின்ற போதே பிறந்த விதி இயல்பூக்கம். ஸோ அதனுடைய ஒரு விரிவாக்கம் தான் இயற்கை சட்டம். அதனுடைய ஒரு தர மாற்றம் ஜீவன்களிலே செயல் விளைவு. ஸோ பேசிக்கலா பார்த்தோம்னா இயல்பூக்க விதி தான் அடிப்படை. அதற்கு அடிப்படை என்னன்னா தெய்வநீதி. அதனால எல்லாம் உன்னேதாமா. அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல நம்ம உணர்கின்றோம். இயல்பூக்கம் அப்படின்றது நம்ம உணர்கின்றோம். அது உணராது, பஞ்சபூதங்கள் வரைக்கும் உணராது. அதனால்தான் பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதல் அறம் எல்லாமே பரிணமித்து வந்தது. அதுக்கு அடிப்படை வந்து இயல்பூக்கம். அந்த இயல்பூக்கத்தின் விளைவு என்ன? கூறுதல் அறம், துல்லியமான விளைவு. அது வந்து இந்த பிரபஞ்சம். தரம் என்ற போது 6 பண்புகள். அந்த கினமேட்டிக் விவரி இருக்கு இல்லைங்களா? அந்த 6 பண்புகள் வந்து சுத்தொலின் தன்மைகள். அது எழுச்சி பெற்று பிரபஞ்சமாக வருகின்ற போது 3 என்ன சொல்றீங்க? அந்த பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதல் அறம். தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதல் அறம், கூறுதல் அறம், பற்றாயிருப்பு, இன்னும் பேராற்றல், பேரறிவு, காலம் 4 வந்துடும் அதுல. அது தன்மை. ஆமா, தரம். 2 ஒன்னேதாம்மா. இதுவும் பிரபஞ்சம்தான், அதுவும் பிரபஞ்சம்தான். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த 4ம் சேர்ந்ததும் இந்த பிரபஞ்சம். ஏன்னா வற்றாத இருப்பு, குறைபடாதது அப்படின்னா, அப்ப குறை நிறை என்பது ஒரு கொள்கலம் இருந்தா தான் சொல்ல முடியும். அப்ப கொள்கலம் என்ற எல்லை உடையது இந்த பிரபஞ்சம். அதனால இந்த பிரபஞ்சத்தில் குறைபடாத ஒன்று வற்றாயிருப்பு. அதே போல அந்த பிரபஞ்சம்தான் பேரியக்க மண்டலம், பேராற்றல். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருப்பது பேரறிவு. அதுல ஒவ்வொரு இயக்கத்திற்கும் இயக்க நீட்சி என்ற காலம் உண்டு. சுத்தவெளி வருகின்ற போது அந்த 6 பண்புகள் மட்டும்தான் அங்க சொல்ல முடியும். கினமேட்டிக் விவரி இந்த 6 பண்புகள். சரிங்களாம்மா? ஐயா, கினமேட்டிக் வேரிங்கிறது காலம் இல்லையா? கினமேட்டிக் என்றது நுண்ணிய அதிர்வுகள். அதிர்வு அதுதானே காலம். கினமேட்டிக் தன்னெழுச்சி, தானே எழுச்சி பெறுவது. கிவரிங் வந்து நுண்ணிய அதிர்வு. ஹைலி டிரான்ஸ்பரண்ட் வந்து ஊடுருவதும் தனக்குள் இடமளிப்பதும். அதெல்லாம் வந்து அதனுடைய மைட்டி, டார்க், ஃப்ளூயிட் மேட்டர். அதுல டைம் வராது. ஸோ காலம் கடந்தது சுத்தவெளி. காலம் எங்கே பிறக்குதுன்னு சொன்னா, இறைத்துகள் இயக்கம் வருகின்ற போதுதான் காலம் பிறக்கிறது. இப்போ காலத்தின் நுண்ணழகு பிரசன்ட் சொல்றோம் இல்லம்மா, அந்த பிரசன்ட் என்ற நுண்ணழகு என்பது எவ்வளவு அப்படின்னா, இப்போ சயின்ஸ் வந்து ஒரு செகண்டை மில்லி செகண்டு, மைக்ரோ செகண்டு, நானோ செகண்டு, பைக்கோ செகண்டு பிரிச்சிருக்காங்க இல்லையா? இது எவ்வளவு பிரித்தாலும் இதை விட பிரிக்க முடியாத ஒரு கூறுதான் காலத்தின் நுண்ணழகு. அது எவ்வளவு சிறுசு அப்படின்னா, இறைத்துகள் இயக்கம் தோன்றுகின்ற போது ஒரு புள்ளியிலிருந்து சுழல் ஆரம்பிக்கும். மீண்டும் அந்த புள்ளியை சந்திக்கின்ற போது ஒரு சுற்று முடியுது இல்லையா? இதுதான், இதுக்கு என்ன காலம் எடுத்துக்கொண்டதோ அதுதான் மினிமல் டைம். அப்ப காலம் எங்கே பிறக்கிறது என்றால், சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் பிறந்து ஒரு சுற்று முடிக்கின்ற போது காலம் பிறந்தது. அதுவே மேக்னிஃபைடு, பெருக்கிய நிலையில சுத்தி வர்றதுக்கு காரணம் என்ன? சூழ்ந்தழுத்தம். சூழ்ந்தழுத்தமும் தன் எழுச்சியும். ஏன்னா அந்த சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற துகள் பின்னப்பட்டது இல்லையா? அப்போ அந்த பின்னப்பட்ட துகளில் இருக்கின்ற ஆற்றல் சுத்தி வரணும். அது நேரா போக முடியாம சூழ்ந்தழுத்தத்தின் காரணமாக சுத்தி வருது. அப்படி சுற்றி வருகின்ற போது இந்த துகளுடைய ஆற்றல் 3 சுற்று வரைக்கும் தாக்கு பிடிக்குது.
3ஆம் சுற்றுல முற்றிலும் ஆற்றல் இழந்து போகிறது. அப்ப அந்த 3 சுற்று வரைக்கும் உள்ள இடம், புள்ளியிலிருந்து 3 சுற்று வரைக்கும் உள்ள இடம், அது இறைத்துகள். ஸோ இதுலதான் காலம் பிறக்கிறது. அப்ப எங்க பிறக்குது? புள்ளியிலே தொடங்கிய பயணம் மீண்டும் அந்த புள்ளியை சந்திக்கின்ற போது அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சோ அதுதான் காலம் பிறந்த இடம். ஸோ காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம். இது வந்து உதாரணம் தான். நம்ம எப்படி கண் சிமிட்டும் நேரத்தை சுத்தவெளியினுடைய தன்மையாக காலத்தை ஏன் சொல்றாங்க? சொல்ல முடியாது. ஏன்னா வந்த பிறகுதானே வராங்க. ஆமா, சுத்தவெளிக்கு காலம் கிடையாது. ஆனா மகரிஷி சுத்தவெளியுடைய தன்மையாக காலம் சொல்றாங்க. இல்ல சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட நிலையில வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் ஒன்றிணைந்த நிலை பிரபஞ்சம். ஆமா, தெய்வம், இறைநிலை, சுத்தவெளி. ஆமா ஆமா, சுத்தவெளிக்குதான் அந்த தன்மைகள் சொல்றாங்கய்யா. இல்ல அதாவது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். பிரம்மம் என்று சொல்லுகின்றோம், தெய்வம் என்று சொல்றோம், சுத்தல் என்று சொல்றோம். ஸோ மகரிஷி துவங்கிய காலத்துல நமக்கு வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரிவு தெரியாது, டிஸ்டிங்ஷன் தெரியாது. அதனால மகரிஷி வந்து பொதுவாக பயன்படுத்திட்டாங்க. ஆனா இப்போ நம்ம வந்து இன் டீட்டெயிலா ஆராய்ந்து பார்க்கிற போது பிரம்மம் என்பது விண்நிலை, பிரம்மலோகம் தானே சொல்றோம் இல்லைங்களா? அப்ப பிரம்மலோகம் என்பது இந்த யூனிவர்ஸ், பிரம்மம் என்பது பிரம்மம்ங்கிறது இயக்க நிலைன்னு சொல்றீங்க. இயக்க நிலை. ஏன்னா படைப்புக்குன்னு பிரம்ம தானே காட்டுறாங்க. அப்போ படைக்கப்பட்ட அனைத்திற்கும் விண் தானே மூலம். இதுக்கு மூலம் என்ன? சக்தி. சக்திக்கு மூலம் சிவம். அப்ப சக்தி என்பது எனர்ஜி பார்ட்டிகள், இது காட் பார்ட்டிகள். சிவம் சுத்தவெளி. சரிங்களாம்மா? அதனால மகரிஷி சொல்லக்கூடிய இந்த 4 பண்புகள் வந்து இதுலதான். சுத்தவெளிக்கு வந்து 6 பண்புகள் தான். அதுல வந்து டைம் கிடையாது பாருங்க. சரி, டைம் உருவாதுக்கு காரணம் என்னன்னா இந்த கியூரிங் நேச்சர், அதிர்வு. அந்த அதிர்வினால் பின்னப்பட்ட பிறகு இயக்கத்துக்கு இதெல்லாம் காலம் வெளிப்படுது. அதனுடைய தன்மையாக இருப்பாக இருக்கு. ஏன்னா அங்க எல்லா இதுமே வெளியே வர முடியாது இல்லம்மா, உள்ள இருக்கு. அதனுடைய தன்மை வெளிப்படுது. ஏன்னா அங்க இருக்கிற காலம் வந்து இன்ஃபைனைட். இப்போ இறைத்துகளுக்கும் ஒரு அளவு உண்டு. ஆமா, விண்ணுக்கு அதோட கொஞ்சம் குறுகிய ஆயுள், மற்ற எல்லாத்துக்குமே குறுகிய ஆயுள், நமக்கும் குறுகிய ஆயுள் தான். அப்ப இருக்கிறதையே அதிகபட்ச நீண்ட ஆயுள் எதுக்குன்னா இறைத்துகளுக்கு. சுத்தவெளிக்கு ஆயுள் என்ற எல்லை கூட கிடையாது. சரிங்களாம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கவிதைக்கு வருவோம். கவிதையில 2 கிளாரிஃபிகேஷன் கேட்கறதுக்காக எடுக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இதுல இந்த முதல் கவிதையை 8 வரியில முதல் 5 வரியையும் கடைசி 3 வரையும் பிரிச்சு பார்க்கிறேன். முதல் 5 வரியில எப்பொருளை, எச்சைகளை, எக்குணத்தை எவ்வுயிர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளும் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினரும் உடலும் மாற்றம் காணும் இதுவே இயல்பூக்க நியதி. அடுத்த 3 வரியில குருவை பற்றி மகரிஷி சொல்றார். அப்ப அதே இயல்பூக்க நியதி தான் இந்த எங்களோட இயல்பூக்க நியதியாக எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குருயொரு மதித்து தம்மை தரத்துரியத்தை பிரபுப்பயனாக. அப்ப அவ்வாறு அதே தன் இயல்பூக்க நியதியால நாம் குருவை மதித்து குரு உயர்வை மதிக்கின்ற போது எமது தரம் உயர்ந்து பிரவிப்பலன் நல்கும். இதுதானே விளக்கம்? அதேதாங்கய்யா, எக்ஸாக்ட்லி அதேதான். ஓகே ஐயா. என்னோட கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் ஐயா. சொல்லுங்கய்யா. இப்ப எப்பொருளை, எச்சைகளை, குணத்தை அல்லது உயிரை நான் நினைந்தாலும் அங்கே ஒரு பொருளை நினைக்கின்ற போது நான் அந்த பொருளாக மாறுகிறேன். ஆனா அந்த பொருள் ஒன்றும் செய்யவில்லை, முழுக்க செயல்படுவது நான். அப்ப அதே போல நான் குருவை மதித்து ஒழுகி குருவின்
தப்பாது உயர்வை மதித்தோம் என்று சொல்லி சொன்னா ம் குருக்கு தெரியாமலே ஏகலைவன் போன்று நான் அந்த பயனை அடைய முடியும். அதுதான் விளக்கம் ஐயா. ஏகலைவனை போல அப்படின்றது என்னன்னா, அந்த பயிற்சிகளை செய்தார் அவரு. அவருக்கு பாடம் மட்டும்தான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். ஏகலைவனுக்கு நாங்களும் அந்த செயலை அந்த பொருளை நாங்களும் அதை நாங்கள் நினைத்த குருவுக்கு தெரியாமலே நாங்கள் அதாவது நினைத்தால் அப்படின்னா வெறும் நினைவு மட்டுமல்ல, குரு வணக்கம் என்றால் குரு வாழ்ந்த வழியில் நாமும் வாழ்வது. வணங்குதல் என்றால் பின்பற்றுதல் அர்த்தம். அப்படி சரிதானே அப்படி சிந்திக்கிறது? ஆமா, சரிதான். ஏன்னா ஏகலைவன் இன்டர்நெட்ல ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதே போல பயிற்சி செய்துதான் அர்ஜுனனை விட அவன் வில்லாற்றல் பெறுகிறான். அப்போ பயிற்சி முக்கியம். தியரி அண்ட் பிராக்டிஸ். மூன்றாவது கிளாரிபிகேஷன் ஐயா கேட்க விரும்புவது, இந்த கடைசி 3 வரியில 6வது வரி, எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், அந்த ஒழுகினாலும் என்ற வேர்ட்க்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்குது. பின்பற்றுவது. ஒழுகுதல் அப்படின்னா குரு என்னென்ன வழியிலே பயிற்சி செய்தார்களோ, நமக்கு என்னென்ன பாடங்களை பயிற்சிகளை கற்று தந்தார்களோ அவற்றையெல்லாம் பின்பற்றுவதுன்னு அர்த்தம். ஒழுகுதல் ஐயா. ஆனா ஒழுகி 4 மண்டதுல அதாவது வாங்கிட்டாங்க, ஆனா ஓடி போயிட்டாங்க. ஆனா கேள்வி என்னண்டாயா, ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பால் குரு உயர்வு மதிப்போர் தம்மை. அப்ப அந்த செகண்ட் குரூப், ஒரு சப் குரூப்புக்கு மட்டும்தான் இந்த கிடைக்குமென்ற கருத்து வருது இல்லையா? அப்படி இல்ல. எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் யார் வேணா செய்யலாம். அதுக்கு தரம் இல்லை, கிடையாது. இவங்கதான் தகுதி உள்ளவங்க, இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படியே தரம் பிரிக்கல. எவரொருவர் மதித்து ஒழுகினாலும். ஸோ அங்க ஜெனராசிட்டி எல்லாருக்கும் பரவல். யாருமே இதுக்கு தகுதி இல்லை என்று பிரிக்கல. எவரொருவர் மதித்தொழுகினாலும், யார் இந்த பயிற்சியை செய்தாலும், அவ பயிற்சியில் என்ன அடக்கம் இருக்கு? குருவனுடைய வணக்கம் இருக்கு. அப்ப குரு உயர் மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவை பயனை நல்கும். யார் வேணா வாங்க, பயிற்சிகள் இருக்கு, விளக்கம் இருக்கு, கத்துங்க, செய்யுங்க, நீங்களும் அந்த இடத்துக்கே போகலாம். ஏன்னா அதுதான் இயல்புக்க விதி, இயற்கை சட்டம். எனக்கு இதுல கேள்வி என்னண்டாயா, இப்ப அந்த எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் என்ற வசனத்தை விட்டு போட்டு தனியே தப்பாது குருயர்வு மதிப்போர் தம்மை தரத்துயர்டா என்ன சவர விடுறார்? அதாவது இங்க பிராக்டிஸ் இல்ல. நீங்க ஒழுகினாலும் விட்டுருங்க, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, இங்க பிராக்டிஸ் இல்ல. அந்த ஒழுகினாலும் தான் பிராக்டிஸ். இது ஒன்லி ஃபெய்த். குரு உயர்வு மதிப்போர் தம்மை ஒன்லி ஃபெய்த், நம்பிக்கை. வெறும் நம்பிக்கை ஒண்ணுக்கு பயன் தராது, பயிற்சி செய்தா தான் பயன் தரும். அப்ப இதுல கேள்வியில நான் அந்த தப்பாத குருவியர் மதிப்போர் தம்மை என்றதை தவித்து போட்டு எவரொரு குதித்து மதித்து ஒழுகினாலும் தரத்து உயர்த்தி பெற வேண்டும். இல்ல, அதாவது ரெண்டுமே வேணும். அதாவது குரு முதல்ல இப்போ நம்ம வைத்தியம் பார்க்க போறோம். இந்த வைத்தியிட்ட போனா குணமாகும் நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் மருந்து ஒழுங்கா சாப்பிடணும். நம்பிக்கை மட்டும் போதும், மருந்து சாப்பிட வேண்டியது இல்லைன்னு சொன்னா ஆகாது. நம்பிக்கை இல்லாம மருந்து மட்டும் சாப்பிட்டீங்கன்னாலும் கூட சில சமயங்கள்ல பலன் தராது, இல்லையா? அதே மாதிரி தான் குருவை நம்பவும் வேணும், குரு தந்த பயிற்சிகளை முறையாக செய்யவும் வேணும். ஒன்னு ஃபெய்த், இன்னொன்னு பிராக்டிஸ். கடைசி கேள்வி ஐயா, சொல்லுங்க. இப்ப இதே இயல்பூக்க நியதிப்படி பக்தி மார்க்கத்துல சிவனையோ முருகனையோ ஏதோ ஒரு தெய்வத்தை முழுமையாக மதித்து அந்த வணக்கங்களை எல்லாம் செய்தால்
ம் ஆஹ், அங்கேயும் இதே பலன் கிடைக்கத்தானே வேண்டும். கிடைக்கத்தான் வேணும், கிடைக்கும். எப்போ அப்படின்னா, நாம கோவிலுக்கு போறது, அங்க ஒரு கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடியது தேவன் நம்புவது, அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் அர்ப்பணிப்பு செய்வது, இது வெறும் ஒரு எப்படி சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம், அது போல் இதுவும் ஒரு செயல். தெய்வத்தை அறிந்து தேவநீதியை மதித்து வாழ்வதுதான் பக்தி என்ற நம்பிக்கையின் அடிப்படை. இங்க என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி தப்பாத குருவை மதிப்போர் தம்மை. தெய்வத்தை பெருசா மதிக்கிறான், நம்புறான், ஆனா ஒழுகுதல் அங்க இல்ல. ஒழுகுதல் இல்ல. தெய்வநீதியை மதிக்கின்ற ஒழுகுதல் அங்க இல்ல. அப்போ தெய்வ நீதி என்பது எப்ப புரியவருக்கு? தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்தால்தான் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் வந்தால்தான் செயலிலே நன்மை இருக்கும். சரிங்களா ஐயா? நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. வேறு யாராவது கேள்விகள், கருத்துக்கள்? சரி ஐயா, வேறு யாரும் கேள்விகள் கேட்பதற்கு முன்வரவில்லை. இத்துடன் இன்றைய எம்முடைய நிகழ்ச்சிகளை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அதற்கு முன்னர் இதுவரை நேரமும் அருமையான ஒரு சிந்தனை உரையை தந்து தொடர்ந்து எமது கேள்விகளுக்கும் விளக்கமாக பதில்களையும் தந்த பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிப்போம் அனைவருமாக. துரிய நிலையிலிருந்து பழனிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய மனவளம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவருடைய குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவருடைய வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.